அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம், குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் தனித்தனியாக நம்ம பாகங்கள் வாரியாக வீடியோக்கள், காணொலிகள் நம்ம போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் பார்ட் 22ல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது படியெடுத்தல். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் நான் இங்கே சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது, அதாவது தமிழில் படியெடுத்தல் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு செல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே உட்கரு, நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த உட்கருக்குள்ளே குரோமோசோம்கள் இருக்கும். அந்த குரோமோசோம்களுக்குள்ள டிஎன்ஏக்கள் நிறைய இருக்கும். இந்த டிஎன்ஏக்கள் நான் என்னது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த டிஎன்ஏக்கள் வந்து எதற்காக அந்த உட்கருக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல் என்ன பணியை செய்யணுமோ அந்த பணிக்காக அந்த டிஎன்ஏ உள்ளே இருக்குது. இப்போது நமக்கு வந்து பேன்கிரியாஸ், அதாவது கணையம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கணையமில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும். கணையமில் பீட்டா செல்கள் இருக்கும், ஆல்ஃபா செல்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் பீட்டா செல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பீட்டா செல்லுக்குள்ளே இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த பீட்டா செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கருக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களில் என்ன தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்சுலினை உற்பத்தி செய்வதற்குண்டான தகவல் இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் வந்து எப்படி அந்த செல்கள் செயல்படுத்துது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, நடைமுறைப்படுத்துது அப்படிங்கிறதுனுடைய முதல் ஸ்டெப்பு தான் இந்த படியெடுத்தல். அதாவது ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுக்கு உள்ள உட்கரு இருக்குது. அந்த உட்கருக்குள்ளே அந்த செல் என்ன பணியை செய்யணுமோ அந்த பணிக்குண்டான தகவல் அதுக்குள்ளே இருக்குது. இப்போது சலைவரி கிளாண்ட், நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பி இருக்குது அப்படின்னா அந்த உமிழ்நீர் சுரப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களில் என்ன தகவல் இருக்கும்? உமிழ்நீரை உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது உமிழ்நீர் அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமுக்கு உண்டான தகவல் இருக்கும். அந்த தகவல் எப்படி செயல்முறைப்படுத்தப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது அல்லது செயல்படுத்தப்படுது, அதாவது சலைவரி அமைலேஸ் எவ்வாறாக உருவாக்கப்படுகிறது, சரிங்களா? அதில் முதல் ஸ்டெப்பு தான் இந்த படியெடுத்தல். ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து முதல்ல ஆர்என்ஏவாக மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க, மைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிபிஎஸ்சி புக்லேயும் இருக்குது. குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாட்டனி புக்லேயும் இருக்குது. மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது உங்களுடைய ஜுவாலஜியில், 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், மூலக்கூறு மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அதுலேயும் இந்த சென்ட்ரல் டாக்மா பற்றி கொடுத்துருப்பாங்க. மைய கோட்பாடு, படியெடுத்தலின் மைய கோட்பாடு அல்லது புரதச் சேர்க்கையின் மைய கோட்பாடு என்று கொடுத்துருப்பார்கள். அதில் முதல் ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படியெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த படியெடுத்தலில் என்ன நிகழ்வு நிகழுது அப்படிங்கிறத லைட்டாக ஒரு படமாக நம்ம இங்கே போட்டு காமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தான் டிஎன்ஏ செக்மெண்ட். இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இந்த நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அதில் இது ஒரு இழை, இது ஒரு இழை, இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்லேயும் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் தான் வந்து தகவல்கள். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்ட்ராண்டுக்கு பேர் வந்து குறியீட்டு இழை, இன்னொரு ஸ்ட்ராண்டுக்கு பேர் வார்ப்புரு இழை என்று நாம் சொல்லுவோம். அதுதான் கோடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு நாம் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வார்ப்புரு இழைகள் வந்து ஆர்என்ஏவாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் படியெடுத்தல். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை தியரிட்டிக்கலாக எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை நாம் வந்து அப்படியே இந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றால் படியெடுத்தல் என்ற அர்த்தம். த ப்ராசஸ் ஆஃப் காப்பியிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. அந்த ஒன் ஸ்ட்ராண்டு தான் வார்ப்புரு இழை, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது இன்டு ஆர்என்ஏ இஸ் டேர்ம்ட் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ரெண்டு ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்டு கோடிங் ஸ்ட்ராண்டு, குறியீட்டு இழை என்று நாம் சொல்வோம்.
இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், வார்ப்புரு இழை என்று நாம் சொல்லுவோம். அதில் அந்த வார்ப்புரு இழையானது ஆர்என்ஏவாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வு தான் படியெடுத்தல். சரியா? அதாவது the template strand is transcribed into RNA strand. That process is called as transcription. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் RNA strand வந்து இட் இஸ் அ ஃபைனல் அவுட்புட்டு வெளியில் வந்திருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்கிரிப்ட். இதில் வந்து இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். இப்போதைக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னது அப்படின்னா, டிஎன்ஏல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டினுடைய டிரான்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட பகுதி, ஆர்என்ஏவாக மாற்றப்பட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் என்று நாம் சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று நாம் சொல்கிறோம். அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்ஏவின் ஒரு இழையில் உள்ள மரபணு தகவல்களை ஆர்என்ஏவாக மாற்றும் நிகழ்வுக்கு படியெடுத்தல் என்று பெயர். சரிங்களா? ஸோ ரெண்டாவது லைன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹியர் ஆல்சோ த பிரின்சிபல் ஆஃப் complementarity governs the process of transcription, except the adenosine complements now forms base pair with uracil instead of thymine. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரீடிங் த டிஎன்ஏ, ரீடிங் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அதாவது படியெடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து வார்ப்புரு இழை, டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய வார்ப்புரு இழையினுடைய தகவல்கள் அவ்வாறாகவே ஆர்என்ஏவாக மாற்றப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் மாறுபடுது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல காம்ப்ளிமெண்டாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். நிரப்புத்தன்மை. பொதுவாக டிஎன்ஏ ரெட்டிப்பாதலில் ஒரு இழை இருக்கும், அந்த இழைக்கு நிரப்பு தன்மை கொண்ட இன்னொரு இழை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரெட்டிப்பாதலில் நாம் படிச்சிருப்போம். ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கும், அந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டுன்னு ஒன்று புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது, ஏ இங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா டி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கிட்டு டி இருந்துச்சு அப்படின்னா அங்கிட்டு ஏ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் ஆஸ் பர் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இரட்டிப்பாதலில் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஒன்று இருக்கும், அந்த பேரண்டல் ஸ்ட்ராண்டுக்கு ஆப்போசிட்டாக காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஒன்று உருவாகும். அந்த ஸ்ட்ராண்ட் மாதிரியே இங்கே ஆர்என்ஏ உருவாகும். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது, இதுதான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு. இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு நம்ம வார்ப்புரு இழை என்று நாம் சொல்வோம். இந்த வார்ப்புரு இழைக்கு நிரப்புத்தன்மை கொண்டதாக இது காணப்படுகிறது. இங்கே டி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏ அங்கே உருவாகிறது, இங்கே ஏ இருந்துச்சுன்னா யூ உருவாகிறது. ஆக்சுவலாக டிஎன்ஏ ரெட்டிப்பாதில் இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் உருவாச்சு அப்படின்னா இந்த இடத்துல டி தான் உருவாகும். ஆனால் இது படியெடுத்தல், ஆர்என்ஏ உருவாகுது இல்லையா, அதனால் இந்த இடத்துல ஏக்கு நேராக யூ, டீக்கு பதிலாக யூ உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டாக, ஹியர் ஆல்சோ த பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி, நிரப்பு ஜீன்களை உருவாக்கக்கூடிய நிரப்புத்தன்மை கொண்ட டிஎன்ஏக்களை உருவாக்கக்கூடிய, நிரப்புத்தன்மை கொண்ட டிஎன்ஏ இழைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே காணப்படுகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் சமயத்தில். எக்ஸப்ட் அடினோசினுக்கு ஆப்போசிட்டில் அந்த இடத்துல தைமின் உருவாவதற்கு பதிலாக யூராசில் உருவாகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆர்என்ஏ உருவாகிறது இல்லையா, அதனால். இப்போ இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதிலும் நிரப்புத்தன்மை கோட்பாடு செயலை நிகழ்த்துகிறது. நிரப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்குது. அதாவது அடினோசின் எனும் நியூக்ளியோசைடு தைமினுக்கு பதிலாக யூராசில் எனும் நைட்ரஜன் காரத்துடன் இணைகிறது. எல்லா இடத்துலையும் ஏக்கு பதிலாக டி தான் உருவாகும், இரட்டிப்பாதலில் இன்னொரு டிஎன்ஏ உருவாகும் பொழுது. ஆனால் இங்கே ஆர்என்ஏ உருவாகிறதுனால ஏக்கு நேராக யூ தான் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ மூணாவது லைன் என்னென்னு பார்ப்போமா. However, unlike in the process of replication which once set in, the total DNA of an organism gets duplicated, but in transcription only a segment of DNA and only one of the strand is copied into RNA. டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்டும் புதுசாக உருவாகும், ஆனால் ஆர்என்ஏல
ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் RNAவாக மாறும் அப்படிங்கிறதான் இந்த லைனினுடைய விளக்கம். இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். DNA இரட்டிப்பாதலில் ஒரு உயிரினத்தின் அனைத்து DNAவும் இரட்டிப்படைதலைப் போல் இல்லாமல் படியெடுத்தலில் ஒரு குறிப்பிட்ட DNA துண்டுகள் என்னது, வார்ப்புரு இழை, template strand, it will be copied as RNA. In triplication, both of the strands are duplicated and the DNA content it will be more, but in transcription only one strand, that is template strand, it will be copied as RNA. அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஒரு உயிரினத்தின் அனைத்து DNAக்களும் இரட்டிப்பாடுவதை போல் இல்லாமல் படியெடுத்தலில் ஒரு குறிப்பிட்ட DNA துண்டுகளின் ஒரு இழை மட்டும் RNAக்களாக நகல் எடுக்கப்படுகின்றன. சரிங்களா? ஸோ அடுத்த லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். This necessitates defining the boundaries that would demarcate the region and the strand of DNA that would be transcribed. அதாவது ஒரு டிஎன்ஏவை வந்து நாம் RNAவாக மாற்றப்படணும் அப்படின்னாக்கா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரைக்கும் அப்படியே RNAவாக மாற்றப்படுமானா இல்லை. ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும்தான் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகணும். ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட பகுதி டிஎன்ஏக்களில் குறிப்பிட்ட பகுதி இங்கேருந்து இங்கே வரைக்கும் தாண்டா, இவ்வளோ தான் டிரான்ஸ்கிரைப் ஆகணும், இவ்வளோ தான் படி எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாம் டிமார்க்கேட் பண்ணப்பட வேண்டும். டிமார்க்கேட்னு என்னது, குறிக்கப்பட வேண்டும். அந்த இடம் மட்டுமே படியெடுத்தல் நிகழ்விற்கு உட்பட வேண்டும். டெம்ப்ளேட் ஸ்டாண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே வந்து RNAவாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. அதில் ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும்தான் RNAவாக மாற்றப்பட வேண்டும். அப்போ தான் தெளிவான புரோட்டீன் வந்து அந்த இடத்துல உருவாகும், தெளிவான புரதம் வந்து அந்த இடத்துல உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து இந்த லைனில் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏக்களின் படியெடுக்கப்பட வேண்டிய பகுதியை வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்டு, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் அது டிரான்ஸ்கிரைப் ஆகணும், படியெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் குறிக்கப்பட அந்த பகுதிகளாக நாம் பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டு சரியான ஒரு புரதத்தை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கேருந்து காப்பி ஆகுது பாருங்கள், இங்கேருந்து தான் காப்பி ஆகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்டாண்டெல்லாம் ஏன் காப்பி ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படியே RNAவாக காப்பி ஆகக்கூடாது. ஏன்னா அதில் தேவையில்லாத நிறைய தகவல்கள் வந்து அதில் இருக்கும். அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் HGP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனித மரபணுவாக்க செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இங்கே வந்து AUGலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் இருக்கக்கூடிய டெர்மினேஷன் UAA இது ஆக்சுவலி. சரிங்களா? இது வரைக்கும் தான் வந்து அது ரீட் ஆகும். சரிங்களா? ஸ்டார்டிங் கோடான், டெர்மினேஷன் கோடான், துவக்கக்குரியன் மற்றும் முடிவுக்குரியன்கள், அல்லது துவக்க முக்குற்றியம் அல்லது முடிவு முக்குற்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்டாண்ட் மட்டும்தான், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும்தான் வந்து படி எடுக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்டாண்டையும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சரியான புரதம் வந்து உற்பத்தி ஆகாது அப்படிங்கிறத இந்த கடைசியில் இருக்கக்கூடிய வரியினுடைய விளக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த பேராகிராஃப்க்கு போயிடலாம். ஒய் போத் த ஸ்டாண்ட்ஸ். சரி, இப்போ வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு காப்பி ஆகுதுங்க. ஏன் கோடிங் ஸ்டாண்டுன்னு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டும் சேர்ந்து காப்பி ஆகலை அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும்தான் காப்பி ஆகுது, அப்போ இந்த ஸ்டாண்ட் என்ன குற்றமாக பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இண்டிகேட்டிங், அது இண்டிகேஷனுக்காக தான், இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய, அதாவது இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு வசதியாக இந்த 2 ஸ்டாண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் இதனுடைய ஸ்டெபிலிட்டிக்காக கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டு இருந்து தான் ஆகணும். இப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது கோடிங் ஸ்டாண்டு கூட சேர்ந்து தான் இருக்கணும். சரிங்களா? எப்போ நமக்கு தேவையோ அப்போ அதை ஓப்பன் பண்ணி நாம் இந்த இடத்துல RNAவை உற்பத்தி செஞ்சுக்கிடலாம்.
புரியுதுங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னாக்க அதில் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு மட்டும்தான் காப்பி ஆகுது. டெம்ப்ளேட் ஸ்டாண்டு மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன் இந்த ஸ்டாண்டு காப்பி ஆகலை அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு காப்பி ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டும் ஆர்என்ஏவாக மாறி இந்த ஸ்டாண்டும் ஆர்என்ஏவாக மாறி அதிலிருந்து உருவாகக்கூடிய புரோட்டீன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் டிஏசி இருக்குது, அதுக்கு ஏயுஜி அந்த இடத்துல புதுசாக ஆர்என்ஏல உருவாகுது. அதே சமயத்தில் இங்கே வருங்க ஏடிஜி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் உருவாகக்கூடிய அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அதுக்கு நிரப்புத்தன்மை கொண்ட ஒரு ஆர்என்ஏ உருவாச்சுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். டிக்கு அப்புறம் ஏஜிசி அப்படின்னு இருக்கும், யூஏசின்னு இருக்கும். அப்போ யூஏசி வேற ஒரு அமிலத்தை உருவாக்கும். அப்போது இந்த ஏயுஜி உருவாக்கக்கூடிய மெத்தியோனைன் அப்படிங்கிறது யூஏசி உருவாக்கக்கூடிய வேற ஒரு அமினோ அமிலத்திற்கு மாற்றாக அமைந்துவிடும். அந்த இடத்துல குழப்பங்கள் நிகழும். ஆனால் அதனால தான் இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஸ்டாண்டு மட்டும் வந்து காப்பி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். Why both the strands are not copied during transcription has the simple answer. சிம்பிள் ஆன்சர் தான். இதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. First, if both strands act as a template, they would code for RNA molecule with different sequences. Remember, complementarity does not mean identical. Complementary அப்படிங்கிறது ஐடென்டிக்கலாக இருக்காது. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஆனால் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. அதை தான் நாட் ஐடென்டிக்கல் பட் இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த டீக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஆனால் இந்த டீயும் ஏவும் ஒன்று கிடையாது. இந்த டிஏசிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஏடிஜி தான், ஆனால் டிஏசி உருவாக்கக்கூடிய அமினோ அமிலம், அதாவது ஏயுஜி உருவாக்கக்கூடிய அமினோ அமிலமானது இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய ஏடிஜிக்கு ஆப்போசிட்டில் என்னது யூஏசி உருவாக்கக்கூடிய அமினோ அமிலம் வேறு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அமினோ அமிலங்கள் வெவ்வேறு விதமாக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படியெடுத்தல் நிகழ்வில் டிஎன்ஏவின் 2 இழைகளுமே நகலெடுக்கப்படுவதில்லை. ஏன்? இக்கேள்விக்கான விடை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 2 இழைகளும் வார்ப்பாக செயல்பட்டால், வார்ப்புரு இழையாக செயல்பட்டால் வேறுபட்ட ஆர்என்ஏக்களை மூலக்கூறுகளில் வேறுபட்ட வரிசைகளை உருவாக்கப்பட்டு விடும். சரியா? வெவ்வேறு விதமான வரிசைகள் வந்து அங்கே உருவாக்கப்பட்டு விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வேறுபட்ட அமினோ அமிலங்கள் உருவாக்கப்பட்டு வேறு விதமான புரதங்கள் உருவாக்கப்பட்டு விடும். சரியா? அப்போது இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுலேருந்து உருவாக்கப்படக்கூடிய ஆர்என்ஏ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். டெம்ப்ளேட் ஸ்டாண்டு ஒரு ஸ்டாண்டு தான், 2 ஸ்டாண்டுமே ரீட் ஆச்சு அப்படின்னாக்கா எந்த ஆர்என்ஏ வந்து புரதங்களை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. அப்போ ஏற்கனவே உருவான புரதம் புதுசாக ஏதாவது ஒரு வேறு விதமான புரதத்தை உருவாக்கிவிடும். கூடவே வந்து நிறைய அமினோ அமிலங்கள் வந்து தேவையில்லாமல் உற்பத்தி செய்யப்பட்டு தேவையில்லாத புரதங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். நமக்கு தேவையான புரதங்கள் உற்பத்தி ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இஃப் போத் ஸ்டாண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் a template, they would code for RNA molecule with different DNA sequences. இதில் complementarity does not mean identical and intern, அதாவது different sequences and intern. intern என்ன அர்த்தம்? intern அது கோட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், அது கோட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் வந்து வேரி ஆகும். They code for proteins, the sequence of amino acids in the proteins would be different. டோட்டலாக அமினோ ஆசிடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரோட்டீனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும் ரீட் ஆனிச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல ஒரு உண்மையான ப்ரோட்டீன் வந்து தெளிவான அமினோ ஆசிட் வரிசையில் உருவாக்கப்படும். Hence, one segment of the DNA would be coding for different proteins, and this would complicate the genetic information transfer machinery. நார்மலாக டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ரீட் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ரீசன் சொல்லியிருக்காங்க. கோடிங் ஃபார் 2 different proteins, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனை வந்து உற்பத்தி செய்வதற்கு உண்டான தகவல்களாக இருக்கிறது. 2வது பாயிண்ட்டு. சரிங்களா? 2வது பாயிண்ட் இதுக்கு அடுத்து தான் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயே இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. முதல் பாயிண்டில் என்னது? காம்ப்ளிமெண்டாரிட்டி தான், ஆனால் அது ஐடென்டிக்கல் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது என்ன கொடுத்துருக்கான்? இதில் தே ஆர் கோடிங் டிஃப்ரெண்ட் டிஎன்ஏஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ இதை ரீட் பண்ணால் ஒரு விதமான ப்ரோட்டீன் வரும்,
இதை ரீட் பண்ணிங்கன்னா இன்னொரு விதமான புரோட்டீன் வந்து வரும். அதாவது இது படியெடுத்தல் நிகழ்வு நிகழ்த்தினால் வேறு விதமான புரதம் உருவாகும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், கோடிங் ஸ்டாண்டை நீங்கள் வந்து ஆர்என்ஏவாக படியெடுத்தல் நிகழ்த்தி அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளே போச்சு அப்படின்னாக்க வேறு ஒரு புரோட்டீன் வந்து அந்த இடத்துல உருவாகும். அப்போ இது வேறு புரோட்டீன், அது வேறு புரோட்டீன் அப்படிங்கிற விஷயந்தான் அடுத்ததாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் வுட் காம்ப்ளிகேட் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அப்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபணு தகவல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான நடைமுறையாக அது மாற்றப்பட்டு விடுகிறது. 2 டிஎன்ஏ சீக்வன்ஸும் ரீட் ஆச்சு அப்படின்னாக்கா, அதாவது வார்ப்புரு இழையும் அதே போல் குறியீட்டு இழையும் ரெண்டுமே சேர்ந்து வந்து அது ரீட் ஆச்சு அப்படின்னாக்கா படியெடுக்கப்பட்டால் அது குழப்பத்தை உருவாக்கிவிடும் அல்லது சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு டிஎன்ஏ துண்டு 2 விதமான புரதங்களை உற்பத்தி செய்து விடுவதால் மரபணு தகவல்களை புரதமாக மாற்றும் செயல் மேலும் சிக்கலாகிறது அப்படின்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைன் வரைக்கும் சரிங்களா. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனரி, இட் வில் பி highly complicated due to the transcription of both of the strands. 2 strandsையும் அங்கே ரீட் பண்ணும் பொழுது. சரி, அடுத்தது செகண்ட், the 2 RNA molecules if produced simultaneously would be complementary to each other. இது இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு ஆர்என்ஏ ஸ்டாண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது தனியாக வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல உருவாகக்கூடிய இன்னொரு ஆர்என்ஏ இருக்கா, அந்த ஆர்என்ஏ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகத்தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது அது 2ம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். பட் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. பட் வந்து யூ ஹாவ் டு நோ தட் வாட் வில் ஹேப்பன் இஃப் த 2 strands ஆர் டிரான்ஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்லி. செகண்ட், the 2 RNA molecules if produced simultaneously would be complementary to each other, hence would form a double stranded RNA. ஸோ அது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, இரட்டை இழை கொண்ட RNAவாக அது மாற்றப்படுகிறது என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2 RNA இழைகள் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டால் அவை ஒன்றுக்கொன்று நிரப்பு இழைகளாக செயல்பட்டு இரட்டை இழை RNA உருவாகி விடுகிறது. இரட்டை இழை RNA உருவாகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த RNAவை அடுத்து tRNA எப்படி ரீட் பண்ண முடியும்? எப்படி rRNA வந்து கரெக்டாக ரீட் பண்ணி அமினோ அமிலங்களை சேர்க்க முடியாது இல்லையா? இந்த இரட்டை இழை அமைப்பு RNAவை புரதமாக மொழிபெயர்ப்பதை தடுக்கிறது. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம். அட் தி சேம் டைம் தகவல் பெயர்வு அப்படிங்கிறதா வந்து சரியான தமிழாக்கும். ஆனால் உங்களுடைய ஜுவாலஜி புக்கில் மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருப்பாங்க, பாட்டனி புக்கில் தகவல் பெயர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே டிரான்ஸ்லேஷன் தான். டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? RNA படியெடுத்தல் நிகழ்வுக்கு அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் உருவான RNAவானது புரதங்களாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வு தான் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? அதுதான் வந்து தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு நிகழ முடியாது, ஏன்னா இரட்டை இழையாக அந்த RNA சேர்ந்தாப்புல இருக்கும். அதுக்கடுத்து யாருமே அதை ரீட் பண்ண முடியாது. எனவே படியெடுத்தல் நிகழ்வு வீண் நிகழ்வாகிறது என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபைனலாக complete double stranded RNA. This would prevent RNA from being translated into proteins. If the RNA is double stranded, it will be highly complicated to read by the rRNA and as well as the tRNA. Normally the tRNA is producing the amino acid by reading the RNA strand. It will be single stranded. அது வந்து ஒற்றை இழையாக அந்த RNA இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல rRNA அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் tRNA அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர முடியும். பட் இங்கே அப்படி இல்லை. எப்படி கொடுத்துருக்கான்? This would prevent RNA from being translated into protein and the exercise of transcription would become ஃபியூட்டைல்னா வேஸ்ட்டு, வீணடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது டிஎன்ஏ வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் கோடிங் ஸ்டாண்டுன்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். அதாவது குறியீட்டு இழை மற்றும் வார்ப்புரு இழை அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதில் வார்ப்புரு இழை மட்டும்தான் RNAவாக படி எடுக்கப்பட வேண்டும். எதுக்காக 2 இழையும் படியாக்கப்படலை, 2 இழையும் டிரான்ஸ்கிரைப் ஆகலைங்கிறதுக்கு 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரீசன் தான் அந்த பேராகிராஃபில் இருக்குது. அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.